சீர்காழி சட்டநாதர் திருக்கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய பலன்கள், அங்கே போகிறதுனால நமக்கு வரக்கூடிய பலன்கள் தெரிவதில்லை. இன்றைக்கி பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேருக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்குமோ, இல்லை நமக்கு தெரிந்தவங்க யாராச்சும் எனக்கு இந்த மாதிரி பில்லி, சூனியம், ஏவல் பற்றி எனக்கு பயமாக இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாரோ செய்வினை செய்திருக்கிறாங்க போல தெரியுது அப்படின்லாம் இருப்பாங்க. இனி நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். நேராக சீர்காழி போங்க, சட்டநாதரை பாருங்கள், சாஷ்டாங்கமாக அவரை நமஸ்காரம் செய்யுங்க, அவரை தரிசனம் பண்ணுங்கள். எந்த பில்லி, சூனியம், ஏவல் என்ன கெட்டது இருந்தாலும் அவருடைய சன்னிதானத்துக்குள்ளார போகும்போதே உங்களை விட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர், அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம். நீங்கள் செய்து பாருங்களேன். இனி யார் இந்த பில்லி, சூனியம், ஏவல் இப்படிலாம் சொன்னாலும் அங்கே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சட்டநாதர். சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது என்று பாருங்கள்.